ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா வியூ. பல மாதமாக படுத்துக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவை யாராவது தூக்கி நிறுத்த மாட்டாங்களா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்த படம் தான் இந்த ஸ்டார். அப்படி வந்த ஸ்டார் இப்போ தமிழ் சினிமாவை தூக்கி நிறுத்துச்சா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை. படத்தோட ட்ரெய்லரு அதை பார்த்தா அந்த ஊரே சில்லறை செதற விட்டுச்சு. ஆஹா, ஒரு நல்ல படம் வரப்போகுது தமிழில், எப்படி நம்ம தமிழ் சினிமாவை ரிவைவ் பண்ணிடுவோம் அப்படி இப்படின்னு. அந்த ட்ரெய்லர் ஏற்படுத்தின இந்த இம்பேக்ட் படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வழக்கம் போல் ஒரு ஹீரோ இருக்கார். அவருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அந்த ஆம்பிஷனை நிறைவேற்ற அவர் துடிக்கிறாரு. இது பல படத்தோட டெம்ப்ளேட்டு அப்படின்னு சித்து வாக்ஸில் சொல்லியிருப்பாங்க. அதாவது சூரரை போட்டு ஜெர்சி அப்படி இப்படின்னு எல்லாம் தான். அதை இதில் சினிமாவை வச்சு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டெம்ப்ளேட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதான் ஒரே வித்தியாசம். ஹீரோவாக ட்ரை பண்ணுறாரு சினிமாவில். அவர் ஹீரோ ஆனாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த ஸ்டார் படத்தோட கதை. இதில் முக்கியமாக சொல்லணும்னா கவின் அண்ணன் ஏற்கனவே ஒரு படம் நடித்தார். அது விளங்காமல் போயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு லிஃப்ட்டு, அப்புறம் டாடா அப்படின்னு 2 படம் நடித்தார். அது 2 கொஞ்சம் நல்லா ஓடிடுச்சு. அதுக்கடுத்து அதோட எக்ஸ்பெக்டேஷனும் இந்த படத்தோட ட்ரெயிலரோட எக்ஸ்பெக்டேஷன் 2 சேர்த்து ஓகே, இந்த ஸ்டார் ஏதாவது மாசாக பண்ணிடும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அந்தளவுக்கு கவின் நடிச்சிருக்காருன்னு கேட்டால் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டாடாவில் ஒரு சீன் அழுதுக்கே ஆஹா கவின் அழுகிறாரே அப்படின்னு டோலிஸ் எல்லாம் சில்லறை சார விட்டாங்க. அப்படி பார்த்தா இந்த படத்தில் ஒரு 10-20 சீனில் அழுகிறாரு. அப்போ எத்தனை ஆன்டிஸ் கண்ணீர் விட்டு அழுவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி எமோஷனல் சீன்லாம் நிறையா இருக்குது. எல்லா சீன்லேயும் நல்லா நடிச்சிருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஆக்டராக மாறிட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க, அதாவது எதுக்கு நடிக்கிற அப்படின்னு, எதுக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு அது பிடிக்கும், அதனால் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அதனால் நான் நடிகனாக மாறணும்னு ஆசைப்பட்றேன், ஒரு புகழுக்காகவோ பேருக்காகவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது அவர் படத்தில் மட்டும் பண்ணாமல் இந்த ரியல் லைஃப்லையும் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டாடாக்கு அப்புறம் அவர் வேறு ஏதாவது ஆக்ஷன் ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி ஏதாவது கமர்ஷியலாக போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த நான் நடித்து தள்ளுவேன் அப்படின்னு இந்த படத்தை எடுத்ததுக்காகவே கவினுக்கு நம்ம ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தா யுவன் சங்கர் ராஜா அண்ணன் பல மாதமாக இனிமேல் கம்பேக்கெல்லாம் கிடையாது, த்ரோ பேக் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. லவ் டுடேக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஹோல்சமான ஆல்பமாக இந்த ஸ்டார் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பாட்டும் தான், எல்லா பாட்டும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. அதுலேயும் சரௌண்டிங் எஃபெக்ட்லாம் தலைவன் அடிச்சுக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு சாதாரண சீனு, ஃபஸ்ட்டு சீனில் ஓப்பனிங்கே ஒரு கேப் விடுவாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு குழந்தைய ஏற்றி நின்றுட்டு அதை சுற்றி கேமரா காட்டுவாங்க. அந்த சீனை மியூசிக் போட்டு ஃபில் பண்ணியிருப்பார். யாரா இவன்னு என்ன நினச்சிட்டிங்க அப்படின்னு ஏதோ ஒரு வெறி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு பிஜிஎம்மாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்ச ஒரு நாளில் பாட்டு, புதுப்பேட்டை பாட்டு, அதையும் தூக்கி இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்க தம்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்ல போனால் புதுப்பேட்டையை விட இந்த படத்தில் அது நல்லாவே ஆப்டாக சூட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் எல்லோரும் பயங்கரமாக சில்லறை செதற விட்டாங்கன்னு சொல்லணும். டைரக்டர் இளன் அவர் ஒரு இந்த படத்தை எடுத்த விதத்தை ரொம்ப கன்வின்சிங்காக எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு பார்க்கும்போது வழக்கமாக ஏதாவது கதையை பார்க்குறோம்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவா போகுது, அவனை வாழ்க்கையில் வேணால் ஜெயிப்பாங்க, ரியல் லைஃப்பில் தான் நடக்குமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். இதில் அந்த கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக எல்லா சீன்ஸையும் எடுத்து வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்காகவே நம்ம இளனை பாராட்டணும். சினிமாட்டோகிராஃபி அது ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாம் நைட் ஷாட் ஆகட்டும், இல்லை புது புது ஆங்கிளாக வச்சு எடுத்திருக்காங்க ஒரு ஃபைட்டில். அதுக்கப்புறம் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி எடுக்கிற ஷாட்டு அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஷாட்டு, எல்லா ஷாட்டையும் ஹிட் அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே ஒரு படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மெயினாக பார்த்துக்கிட்டா இவர் லால், அதாவது கவினோட அப்பாவை நடிச்சிருப்பார். அவர் நல்லா நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு கேரக்டர் மனசில் பதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2 ஹீரோயின் கேரக்டர், அது ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஹீரோயின், செகண்ட் ஹாஃப் ஒரு ஹீரோயின் நீட்டாக பிரிச்சிட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு ஹீரோயின் லவ் பண்ணார், செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கார். இனிமேல் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்ச நாளில் இந்த செகண்ட் ஹாஃபை பார்த்துக்கிட்டு எல்லோரும் சுரபி மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. இதை வேணால் நடக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். படத்தில் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல கவின் கேரக்டர் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. மற்ற கேரக்டரில் அந்த கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எழுதாமல் விட்டாங்க போல்.
அவங்களாம் நடிச்சு ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டாரு என்னன்னு தெரியல. கவின் கேரக்டருக்கு மட்டும் அவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காரு. அவர் வந்து உட்காந்து எழுதுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து யோசிக்கிறது, அப்புறம் அவர் எமோஷன் ஆனால் அதை வந்து காட்டுறது, அப்புறம் அவர் ஒரு 1000 தடவை அடி வாங்குற எல்லாரும் வரவன் வரவனா ஹீரோ கணத்தில் அடிக்கிறான், என்னடா எல்லாரும் ஹீரோ அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பு வாங்குறாரு, அதில் ஒரு ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க, தலைவன் கண்ணாடி அழுவான், கீழே உருண்டு பிறண்டாலுவான், அப்புறம் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உருண்டாலுவான் அப்படின்ட்டு அந்த கேரக்டருக்கு மட்டுமே இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் கேரக்டர்லாம் வந்து சரி ஏதோ சேர்த்துக்கிட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் இந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு நல்ல ரோலாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டா மெயினாக பிரச்சனை என்னன்னா செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கதை வந்து ஓகே, ஹீரோ வந்து ஸ்டாராக ட்ரை பண்ணுறாரு, ஸ்டாராக போகிறாரு, அதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுறாரு ஆக்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து அவர் ஸ்கூல் படித்தார், காலேஜ் படித்தார், அப்போ அதுலேயுமே வந்து சினிமா ஓரியன்டாக தான் இருக்கும். படத்துக்கு போகிறேன், இல்லை ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், அந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிங் கிளாஸ் போகிறேன், அதுக்காக நான் பிச்சை எடுத்தாவது நான் ஆக்டிங் பண்ணுவேன் அப்படின்லாம் போனார். அதெல்லாம் ரிலேட்டபுளாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் போனோன்னே ஒன்று இவங்க படத்து பேரை மாற்றிருக்கணும், இல்லை கதையை மாற்றிருக்கணும். ஸ்டாருன்னு பேர் வச்சுக்கிட்டு அவர் ஸ்டாராக தான் ட்ரை பண்ணும், அதை விட்டுட்டு செகண்ட் ஹாஃபுக்கு போகிறாரு. செகண்ட் ஹாஃப் போய் என்ன பண்ணுறாரு, இருக்கிற வேலை வெட்டிப்புலாம் மறந்துவிட்டு அவர் நான் வந்து ரிவைவ் ஆகணும் முதல்ல அப்படின்ட்டு போய் ஒரு அதை பார்த்துருப்பீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அதுலேயே போய் படுத்துக்கிறாரு. அவர் எழுப்பி கூப்பிட்டு வரக்க 7 மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ளே எல்லாம் படம் முடிச்சு வீட்டுக்கு போகலாம், எப்படா டைம் ஆகும்னு எல்லாம் காமிட்டாங்க. அந்த மாதிரி கதையை போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாதிரி அன்வான்டாக நிறைய தேவையில்லா சீன் வச்சுட்டாங்க. அதான் அந்த ஹீரோயின் வர்றது, அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்க ஹீரோவுக்கு வந்து மறுபடி மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோவாக ட்ரை பண்ண போகிறாரு, அப்படி இப்படின்னு. எப்பாடி டயர்டாச்சுரா, வீட்டுக்கு போன்ட்டா, டைம் ஆகி போச்சுல அப்படின்ட்டு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்குள்ள செகண்ட் ஹாஃபில் நிறைய கட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஹாஃபே கட் பண்ணியிருக்கலாம், கட் பண்ணிவிட்டு வேறு செகண்ட் ஹாஃபை தான் எழுதி வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக நல்ல ஸ்கோப் இருந்தது. அவர் வந்து மூஞ்சில் அடிபட்டு திரும்ப ஓகே கம்பேக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு சார்பட்டா பரம்பரமாக எதிர்பார்த்தேன், நான் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு எதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கல்ல முழுங்கின தவளை மாதிரி ஒரு ஓரமாக ஒதுங்கிக்கிறேன்னு படுத்துக்கிட்டாப்புல. ஏப்பா சரி அவர் தான் படுத்துட்டாரு, சரி எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க பண்ணுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அப்புறம் கடைசியில் 20 நிமிஷம் இவர் வந்து நீ ஆனால் என்ன ஆகாட்டி என்ன, எங்களுக்கு டைம் ஆச்சுல அப்படிங்கிற இது மாதிரி ஆகிப்போச்சு. இதான் வந்து இந்த படத்தோட கொஞ்சம் நெகட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி தமிழ் சினிமாவை ரிவைவ் பண்ணிடுமா அப்படின்னா, வந்த மலையாள படத்தெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா நம்ம அடி தான் வாங்குவோம். இது வந்து ஒரு மாதிரி ஆவரேஜான ஃப்ளிக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அதான் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து மோட்டிவேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் ஃபஸ்ட் ஹாஃப் பாருங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு டைரெக்டாக கிளம்பி பார்க்கிங்கோ இல்லை ஆட்டோவோ பிடிச்சி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுங்க. அந்த மோட்டிவேஷனோட அப்படியே போயிடலாம். இல்லை நான் அடம்பிடி செகண்ட் ஹாஃப் பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா வந்த மோட்டிவேஷன் அப்படி வீட்டுக்கு போகிறக்குள்ளே வெளியே போயிடும். அதனால் நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஹாஃப் பண்ணு பாட்டு ஓடி வந்துருங்க. ஆக மொத்தம் இந்த படம் ஒரு சூப்பரான ஃபஸ்ட் ஹாஃபு, ஒரு ஓகேவான செகண்ட் ஹாஃபு, இந்த 2 சேர்ந்த ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த ஸ்டார். இந்த ஸ்டாருக்கு என்னோட ரேட்டிங் வந்து 6/10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.